ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் பெத்த மகளா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற ரேஞ்சுக்கு ஒருத்தன் நின்று பார்த்துட்டு இருக்கான். அடே அப்பா, சிவனாண்டி பொண்ணா இது, அந்த டைலாக் இங்கேயே போடுறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் அவங்க பொண்ணும் வந்துட்டு இருக்க, அப்பா அவங்க கூட கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து அதாவது நம்ம அரசிக்கு பேராக போகிறவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தர் இளிச்சவாயர் கிடச்சிட்டாரு, அவர் கடையில் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கடையிலையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு வர. அதுக்கப்புறம் என் அரசி எதுக்கு இவங்க கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டபுக்கடின்னு ஃபோன் அடிக்கிறாரு. உடனே எடுக்கலங்க. அங்க ஒரு பக்கம் போய் இறங்குனதுக்கு அப்புறமா இதுக்கு நீங்க எதுக்கு அவங்க கூட வரீங்கன்னு 2 நிமிஷம் மூச்சை கட்டிக்கிட்டு பேசுறாரு. ஏயா இவர் யாருன்னு தெரியாம பேசுற, நீ என்னோட டேடின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நான் ரொம்ப கேடித்தனம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு குனிஞ்சுக்கிட்டு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேர்ல வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கிட்டு இருக்கும்போது எங்க என்ன மன்னிச்சிருங்க, உங்க அப்பான்னு தெரியாம பேசிட்டேன்றாங்க. எங்க அப்பான்னு தெரிஞ்ச உடனே உதறிக்கிட்டு ஓடிடுவீங்கன்னு பார்த்தா, என்ன நீங்க எட்டி பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி வந்து நீங்க பக்கத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து குமார் என்ட்ரி கொடுக்க, அன்னைக்கு ஒரு நாள் நின்று பேசினா இன்னைக்கு வந்து நின்று பேசினா யாரு இவன் அப்படின்றான். டே நீ இன்னும் தெரிந்தல, டே இங்க பேரு மாத்தியாச்சுடா, நீ போடா போன்னு சொல்லிட்டு சதா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த பிரச்சனை முடிக்க நான் வேணா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. டே ஒருத்த வரதே தாங்க முடியல, நீ எதுக்குடா வர அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம செந்திலுக்கு உதறு விட்டுருச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்க மேலதிகாரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்குறத. அது நல்ல வேலைப்பா, கிரேட் எஸ்கேப். இதுக்கெல்லாம் காரணம் மீனா செஞ்ச புண்ணியம் தம்பி, புண்ணியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்